ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு Bhuvana channel 27. இன்றைக்கி பீன்ஸ் முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கூடவே 3 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். வெங்காயம் ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இது மேலே கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். அப்போ தான் இது நல்லா வேகும். பீன்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம முட்டையை சேர்க்கணும். இப்போ பீன்ஸ் நல்லா வதங்கிருச்சு. நான் 3 முட்டையை உடைச்சி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துடலாம். பீன்ஸும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விடுங்க. இதில் நான் மஞ்சள் பொடி சேர்க்கலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். பீன்ஸ் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.